ஹலோ ஃபார்மர்ஸ் இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா யாரா பிராண்டை சேர்ந்த யாரா டேரா கிறிஸ்டா கே அப்படிங்கிற ஒரு வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன டெக்னிக் அப்படின்னு பார்க்கும்போது என்பிகே ரேஷியோ நைட்ரஜன் வந்து 13%, பொட்டாசியம் வந்து 45% இருக்குது. ஸோ இதில் வந்து பாஸ்பேட் கிடையாது. நெக்ஸ்ட் இதோட மெயின் பர்பஸ் ஆஃப் யூஸ், அதாவது இதை வந்து நம்ம எதுக்காக பிரத்யேகமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இதை பயன்படுத்த மூலியமாக அதிகமான பூக்கள் எடுக்க வைக்க முடியும், அதாவது பயிர்களில். ஸோ அதிகமான பூக்கள் எடுக்க வைக்கிற மூலிமா அதிகமான மகசூலை கொண்டு வர முடியும். அண்ட் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ராசஸான பூக்கள் உதிர்வு ஏற்படுறது அண்ட் பூக்கள் பிஞ்சு பிடிக்கிறது, இந்த மாதிரியான நிலைகளில் பூக்கள் உதிர்வை குறைத்து அதிகமான பிஞ்சுகள் பிடிக்க வைக்கும். அண்ட் இந்த ஃபெர்டிலைசர் வந்து ஈல்டோட குவாலிட்டியுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு நம்ம குறிப்பிடலாம். எதனால் அப்படின்னா, இப்போது எந்த ஒரு ஃப்ளவர் காப்ஸுக்கும் நீங்கள் பயன்படுத்தும் பட்சத்தில் அந்த பூவை பயிர்களில் பூக்கள் வந்து பெரிதாக வரும், அதாவது காம்பு நீளமாக இருக்கும். அண்ட் மொட்டு வந்து பெரிதாக காணப்படும். அண்ட் அதே நேரத்தில் அந்த பூவோட நிறம் வந்து பிரைட்டராக காணப்படும். இப்போ உதாரணத்துக்கு மல்லிகைப்பூ அப்படின்னா, மல்லிகைப்பூ வந்து ரொம்பவே வெள்ளை நிறமாக காட்சியளிக்கும். இதுவே ரோஸாக இருந்துச்சு அப்படின்னா அதோட நிறம் வந்து இயல்பை காட்டிலுமே இன்னுமே பிரைட்டராக இருக்கும். ஸோ இதை தாண்டி பூக்களோட நறுமணம், ஃப்ராக்ரன்ஸுமே இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ நார்மலாக இருக்க காட்டிலும் வாசனை வந்து இன்னுமே அதிகரிக்குது. அண்ட் அதே நேரத்தில் பூக்களோட உறுதியும் அதிகரிக்குது. ஸோ இப்படி அதிகரிக்கிற மூலிமா குவான்டிட்டியும் கூடும், அதாவது மகசூலோட அளவும் கூடும். அண்ட் குவாலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம சந்தைப்படுத்தும் போது மதிப்பும் அதிகமாக இருக்கும். அண்ட் நம்ம இந்த ஃப்ளவர் கிராப்ஸுக்கு குறிப்பிட்ட போலேயே தான் ஃப்ரூட் கிராப்ஸுக்கும் வெஜிடபிள் கிராப்ஸுக்கும், அதாவது பழவை பயிராக இருந்தாலும் சரி, இல்லைனா காய்கறி பயிராக இருந்தாலும் சரி, அதாவது அந்த உரத்தை பயன்படுத்த மூலமா பழவை பயிர்களையும் காய்கறி பயிர்களையும் மகசூலோட அளவு அதிகரிக்குது. அண்ட் அதே நேரத்தில் நம்ம ஃப்ளவர் கிராப்ஸுக்கு குறிப்பிட்ட போலேயே மகசூலோட தரம் வந்து அதிகரிக்குது. எந்த மாதிரி அப்படின்னா, இப்போ பழங்கள்னு பார்க்கும்போது பழங்களோட சுவை அதிகமாக இருக்கும். அண்ட் ஃப்ரூட்டோட சைஸ் வந்து பெரிதாக இருக்கும், அதாவது இயல்பாக இருக்கிறத காட்டிலும் ஒரு நார்மல் சைஸை விட பெரிதாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு இதோட செல்ஃப் லைஃப் வந்து அதிகரிக்கும். எதன் மூலிமா அப்படின்னா, காய்களோட உறுதி அதிகரிக்கிற மூலிமா இது வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் செய்யும்போதோ இல்லைனா குடோனில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும் போதோ இதோட செல்ஃப் லைஃப் வந்து கூடுதலாக இருக்கும் இயல்பை காட்டிலும். அதாவது எந்த ஒரு பழங்களையோ நீங்கள் வந்து ஒரு 4 நாட்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னா, கூடுதலாக ஒரு நாட்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கான உறுதியை வந்து இது வந்து பழங்களுக்கோ காய்களுக்கும் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து எந்த மாதிரியான நிலையில் பயிர்களுக்கு பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது, எந்த ஒரு பயிர் இருந்துச்சாலுமே, அதாவது எந்த ஒரு பூவை பயிர், காய்கறி பயிர், பழவை பயிராக இருந்துச்சாலுமே பூக்கும் நிலைக்கு முன்னாடி மொட்டுகள் எடுக்கக்கூடிய சமயத்தில் நம்ம பயன்படுத்தும் போது அதிகமான பூக்களை கொண்டு வர செய்ய முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு பூக்கும் நிலையில் பயன்படுத்தலாம். அதுவும் எந்த வகையான பயிராக இருந்துச்சாலும் சரி. ஏன்னா பூக்கும் நிலையில் தான் இந்த பொட்டாசியம் டிஃபிஷியன்சி வந்து பயிர்களுக்கு சுலபமாக ஏற்படும். ஸோ இந்த பொட்டாசியம் சத்து குறைபாடு ஏற்படும் போது தான் மகசூலை வந்து ரொம்பவே பாதிக்கிற அளவுக்கு பயிரில் வந்து மகசூல் ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ அது நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மூலிமா மகசூல் அதிகரிக்க முடியும். ஸோ அந்த பொட்டாசியம் சத்து நீங்கள் குறைபாடு ஏற்படக்கூடிய பயிர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இலைகளோட எட்ஜில் வந்து இலைகள் கரிந்த நிலையில் காணப்படும். அதாவது இப்போ நம்ம நார்மலாக ஃபைட்டோடாக்சிட்டி ஏற்படும் போது எப்படி இலைகள் எல்லாமே பேச்சஸ் இருக்குமோ, அதாவது லீவ்ஸ் பேர்ன் ஆகி இருந்திருக்குமோ, அதாவது தீக்காயம் பட்ட மாதிரி இருக்குமோ, அந்த மாதிரி இலைகளோட எட்ஜில் இருந்து இலைகள் வந்து கருக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி ஆச்சு அப்படின்னா அது பொட்டாசியம் டிஃபிஷியன்சியாக தான் இருக்கும். அண்ட் அதே நேரத்தில் இதை வந்து நம்ம சுலபமாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த லீஃப் ஸ்க்ராச்சிங் மட்டும் இல்லாமல் பயிர்களில் பூக்கள் அதிகளவு பிஞ்சு பிடிக்கல, ஏதுவான வெப்பநிலை, தண்ணீர் இது எல்லாமே இருந்தும், பூஞ்சான நோய் தாக்குதல் எதுவுமே இல்லாமல் இருந்தும் பிஞ்சுகள் சரிவர பிடிக்கல அப்படின்னா, அதுக்கு வந்து இந்த பொட்டாசியம் சத்து குறைபாடு இருக்கிறதுக்கு அதிக அளவு சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து இந்த ஃபெர்டிலைசர் பயன்படுத்துற மூலிமா அதிகமான காய்கள் பிடிக்க வச்சு மகசூலோட அளவு ஒட்டுமொத்தமாக அதிகரிக்க முடியும். அண்ட் ஒரு தரத்தையுமே உயர்த்த முடியும். நெக்ஸ்ட் இதோட டோசேஜ்னு பார்க்கும்போது, ஒரு தண்ணிக்கு 5 கிராம்லேருந்து 10 கிராம் வரை நம்ம வந்து இலைவெளி தெளிப்புக்கு பயன்படுத்தும் போது பயன்படுத்தலாம். இதுவே மண்ணில் வந்து ட்ரிப் இரிகேஷன் மூலமா நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னும் பட்சத்தில் ஒரு ஏக்கருக்கான பரப்பளவுக்கு 3 கிலோவிலேருந்து 5 கிலோ வரை இந்த யாரா டேரா கிறிஸ்டா கே உரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் இதோட கம்ஃபர்டபிலிட்டின்னு பார்க்கும்போது, இந்த உரத்தை வந்து நீங்கள் மற்ற எந்த ஒரு பூச்சிகள் கூடயோ இல்லைனா பூஞ்சான குழிகள் கூடயோ இல்லைனா நுண்ணுயிர் கூடயோ இல்லைனா பிளான் க்ரோத் ஃபில்டர்ஸ் கூடயோ இல்லைனா உயிரிக்குள் கூடயோ சேர்த்து பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாது. அண்ட் ஒரு தோராயமான விலைன்னு பார்க்கும்போது, இது வந்து 25 கிலோ பேக் வந்து 4500 6500 விலையில் ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த ஒருத்தை பற்றியோ தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா அந்த ஒருத்தோட பேரையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலில் நீங்கள் புதிதாக வீடியோ பார்க்கக்கூடிய விவசாயிகள் இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.